என்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ அதை விட பெரிய கிளாஸ் படிக்கிற பாப்பாவை அவங்க அப்பா கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருந்தார். நான் என்னுடைய குழந்தைகிட்ட ஏமா அவர் திட்டுறாரு அப்படின்னு கேட்டப்ப, இல்லைப்பா ஸ்கூலில் திருக்குறள் ஒப்பிக்கிற போட்டி வச்சாங்க, அந்த அக்கா அருமையாக படித்தாங்க, நான் கூட பார்த்தேன், ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டேஜுக்கு போனப்போ அவங்க மறந்துட்டாங்கப்பா, அதனால் ப்ரைஸ் கிடைக்கல, ஏன் ப்ரைஸ் வாங்கலை அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த குழந்தைகிட்ட ஆர்வம் இருந்திருக்குது, முயற்சி இருந்திருக்குது, ஆனால் பரிசு வாங்கலைங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உண்மையில் திருக்குறளை சொன்ன திருவள்ளுவர் மனிதன் இப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கார். ஒரு முயற்சி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், அதை வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னு. உண்மையில் இந்த குழந்தைய விட அந்த அவங்க அப்பாவுக்கு தான் குரல் தேவை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு விதை மண்ணில் உழுவுது, விழுந்து முளைச்சி அது இலையாகி கிளையாகி பூவாகி காயாகி கனியாகி அடர்ந்து படர்ந்து வளர்ந்து பெரிய ஆலமரமாக வளர்றாங்க ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தைகளை நம்முடைய மனசில் இருக்கிற ஆசைகளை சொல்லி அதாவது இந்த உலகத்தை பார்த்து இது மாதிரி தான் வாழணும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நம்ம பார்க்கறது இல்லை. உலகத்தை பார்த்து அதை அந்த குழந்தைங்க மேலே திணிச்சு அந்த குழந்தைங்கள சின்ன செடி மாதிரி இருக்கிறப்பயே நம்ம உடைச்சிடறோம். அதனால் நம்முடைய ஆசைகளை நம்ம குழந்தைங்க மேலே திணிக்கக்கூடாது. இதை பெற்றோர்களும் இந்த சமுதாயமும் புரிஞ்சுக்கணும்.